ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்வர்சரிஸ், அதாவது ஒரு கல்குலேஷன் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அங்க கோபம் 100% இருக்காது, நட்பும் 100% இருக்காது, பொறாமையும் 100% இருக்காது, போட்டியும் 100% இருக்காது. ரைட்? இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கைஸ், வாஷிங்டன் டிசி ஒரு கனவோட ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மொத்த உலகத்தையும் ஆள்றதுக்கு. ஸோ யூஎஸ்க்கு யாராச்சும் பிரசிடென்டா வரணும்ட்டா டிசி எது சொல்லுதோ அதுபடிதான் ஆட்சி நடக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் வரும், சின்ன சின்ன விஷயங்கள்ல ஷேப் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ அது எதுவும் பெருசா டிஃப்ரெண்ட் ஆகாது. நீங்க எந்த யூஎஸ் பிரசிடென்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ஜோ பைடன் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒபாமா எடுத்து பார்த்தாலும் சரி, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யால சிஸ்டமே புட்டின் தான், ஒன் மேன் ஆர்மி. ரைட்? ஸோ ரஷ்யா வந்துட்டு புட்டினோட கண்ட்ரோல்ல இருக்கு. மனுஷன் ஹிஸ்டரிக்கு வெளியில இருந்து சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றாரு. சிஸ்டம் பிரசிடென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது யூஎஸ்ல. ரைட்? ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ரைட்? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிற வர்றப்ப பொலிட்டிக்ஸ். அதே மாதிரி யூஎஸ்ல சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அங்க எலெக்ஷன் கேட்கறவங்க எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் இந்த வாக்க சேகரிக்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்களை தான் மீடியாஸ்ல காட்டுறப்ப இது எனிமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனிமீட இந்த வேர்ட் எந்த கண்ட்ரிக்குமே யூஸ் பண்ண முடியாது கைஸ். ரைட்? ஸோ இது சிம்பிளா சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தை எடுத்து பாருங்க. இந்தியன் பாலிடிக்ஸ்ல பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற வேர்டை இந்தியன் பாலிடிக்ஸ்ல இருந்து தூக்கிட்டாலே பெரிய சேஞ்சஸ் உண்டாகும் எலெக்ஷன்ல. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயம். அதுக்கு பின்னாடி டெரரிசம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க, பாலிவுட் ஆல்சோ. ஸோ அது மாதிரி யூஎஸ் ரஷ்யா அப்படிங்கிற வரப்ப அங்க சில விஷயங்கள் இருக்கும். நான் இந்த 2 கண்ட்ரியை சேர்ந்தவங்களே மீட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன் கைஸ். அதுல இருந்து நான் விளங்கிக்கிட்டது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னால நேரடியாவே பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால கைஸ் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். யாருமே நிரந்தரமா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இல்ல, இங்க யாருமே நிரந்தரமா எனிமீஸும் இல்ல. ஸோ இங்க எல்லாமே கால்குலேஷன் இருக்கு. என் கணக்குக்கு வர்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே சரி. என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா யாரும் யாரையும் எதிர்ப்பாங்க எந்த கட்டத்திலையும். ஸோ இங்க நீதி நேர்மை நியாயம் எதுவுமே இல்ல கைஸ். இங்க எல்லாமே கால்குலேஷன் தான். ஒபிஷியலா வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க கைஸ். மார்க்கோ ரூபியோ எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவை அவ்வளவு எதிர்த்திருக்காங்க. செனட் மெம்பரா இருக்கும் போதெல்லாம் கடுமையாக விமர்சித்திருக்கிறாரு ரஷ்யாவை. ஸோ இப்ப டிப்ளமேட்டிக் அப்படின்னு வரும் பொழுது இதை யூஸ் பண்றாங்க. ரைட்? சோ அந்த இடத்துல கடைசி வரைக்குமே புட்டினை விட்டு கொடுக்கல. சோ ஃபைனலா கைஸ், வாஷிங்டன் டிசிக்கும் ரஷ்யாவுக்கும் புட்டினுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பொலிட்டிக்கலா சில கிளாஷஸ் இருக்கத்தான் செய்யுது. இங்க யாருமே எனிமி இல்ல, இங்க எல்லாமே கல்குலேஷன் தான் முடிவு பண்ணுது. சோ இந்த வீடியோல இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.